அஸ்ஸலாமு அலைக்கும் யூவர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற ஹமிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெசிபி சிக்கன் குழம்பு. தேவையான பொருட்கள் சிக்கன், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு, தேங்காய் தேவைக்கேற்ப, அப்புறம் வறுக்க வேண்டிய பொருட்கள் மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், அப்புறம் கொஞ்சமாக அரிசி. இதெல்லாம் ட்ரையாக வறுக்க வேண்டிய பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம ட்ரையாக வறுக்கிறோம் இல்லையா, அதனால் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. சட்டி சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம். இதே இப்போ நம்ம நிறைய பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுக்கணும். இந்த பொருட்களையெல்லாம் நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம், அப்படிங்கையில் ஒவ்வொரு பொருளாக அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அரிசியை மட்டும் எப்போவுமே கடைசியாக தான் போடணும். ஏன்னா அது சீக்கிரம் வறுத்துருமா, அது கருகிடும். அதனால் ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக வறுத்தெடுக்கணும். கசகசா, அரிசி இதெல்லாம் கடைசி ஸ்டேஜில் தான் போட்டு நீங்கள் வறுக்கணும். உங்களுக்கு இது வறுக்கையிலே தெரியோட ஸ்மெல் எப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ வறுக்கிறீங்களே, இந்த பதம் தான் அந்த குழம்புல இருக்கும் வாசனை. அதனால் கரெக்டாக லைட்டாக ப்ரௌன் ஷேடில் வரணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் நின்று பொறுமையாக மீடியம் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். இதை வறுத்து ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கனாவே ரெடி ஆயிரும். இதை நம்ம அரைக்கிறத வச்சுருக்கோம்ல தேங்காய், அதோட இதை மாற்றி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஏன்னா இதை நம்ம தேங்காய் போடாட்டி இதை தனியாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேங்காய் போட்டு தானே இந்த குழம்பு வைக்கிறோம், அதனால் அந்த தேங்காயோட ஆட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக இது காஞ்சோன்னே எண்ணெய் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா தேவை ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுற அளவுக்கு ஊற்றணும். ஏன்னா சிக்கனு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அது ஹீட்டானதுக்கப்புறம் ஒரு பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு, ஆனியன் இதையும் போட்டு வறுக்கணும். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடக்கூடாது, கட் பண்ணி வச்சது தான் போடணும். கருகாப்பில் ஒரு கொத்து. இவங்களெல்லாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். எடுத்தோடனே போட்டால் அடி பிடிச்சிரும். இதை அரைச்சும் போடையில் கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிக்கன் குழம்பு இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டிலே கேட்பாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த அளவு இருக்கும். இது நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இதை வதங்கிறதுக்கு மூடி விட்டு வதக்குங்க. எப்போவுமே சமைக்கல அதிகமாக சமைக்க வாசனை பொருட்கள் இல்லையா, அதை மூடி வச்சு சமைக்கல அதோட மனம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதோட வாசனை எல்லாம் வெளியே போயிடும். சாப்பிடையில் அதோட ஃபீலே இருக்காது உங்களுக்கு. மூடி வச்சு எப்போவுமே சமைச்சு பழகிறது ரொம்பவே நல்லது. தக்காளி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கையில் அது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அது போட்டுக்கணும். எப்போவுமே தக்காளி வதக்கையில் உப்பு போடுறது சீக்கிரம் வதங்கிடும். ஒவ்வொரு பொருட்களையும் வதக்கி தந்துடும். அதுக்கு தான் இப்போ நம்ம தேவையான அளவு கடைசியாக தான் போடுவோம். இப்போ வதங்குற அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் சிக்கன்லாம் போடுவோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு சாரணும் உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக. இதை வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவு ஆனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா கலரு? இப்படி ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுருங்க. இது ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. அப்படியே மீடியம் சிம்மில் வச்சே வதக்குங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் சிம்மில் வச்சு இதை வதக்கிட்டே இருங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம், அந்த ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கடையில் வாங்குகிற சிக்கன் பொடி அது இதெல்லாம் போடல. இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா மசாலா, அதுதான் இதை போட்டு வைங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளே வீட்டிலே மசாலா குழம்பு வைக்கல அப்போவே தயார் செய்யலை, அது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொடியாக போடுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த நேரத்தில் செய்யல, அது வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவு வந்துருச்சா, இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு அந்த மசாலாவில் பெரட்டி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டு ஒவ்வொருவா போட்டுக்கோங்க. அந்த சிக்கன் தண்ணியெலாம் வந்துடாமல் சிக்கனை மட்டும் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே மசாலா அப்படியே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். இதில் நம்ம உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், தேவைன்னா. அது நம்ம ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம். இப்படி வதக்கி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுருங்க.
அது வதங்கி வர்றதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி ஊற்றணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கணும் இல்லையா. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதங்க விட்டுருங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. கீழே மசாலாலாம் நிற்கிது இல்லையா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி செய்யலை பாத்திரத்தில் அடியும் பிடிக்காது, கரெக்டான வரும் கலரும் எல்லாமே. பாருங்கள் இப்போ இந்த அளவு வந்துருச்சா. ஓரளவுக்கு சிக்கன் ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு தேங்காய், அதை போட்டுக்கலாம். அதை குழம்பு நம்மளுக்கு எந்த அளவு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா நம்ம அந்த அளவு அதோட தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம தேங்காவோட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ தேங்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொடி மட்டும் வச்சிங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தக்காளி சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ திக்னஸ்ஸாக அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் காரம் எல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நான்வெஜ் குழம்புலாம், அவங்களுக்கு செக் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் கொடுத்த அளவு போட்டாவே கரெக்டாக இருக்கும். இந்த அளவு பார்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம், ஏன்னா அதிகமாக சிக்கன் வேக விடக்கூடாது, அப்புறம் லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தாட்டி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிடும். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ண வச்சா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள் குழம்பு எல்லாம் தயாரிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மல்லித்தலை போட்டோம் இல்லையா, சுவையான சிக்கன் குழம்பு தயார்.